ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பொங்கல் பர்ச்சேஸை வேகமாக பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் நமக்கு வைகுண்ட ஏகாதசி வருது, வர்ற வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு அந்த விரதத்துக்காக வேண்டி நம்ம அரிசி சேர்க்காத பலகாரத்தை வந்து நம்ம செய்வோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கோதுமை ரவையில் பொங்கல் செய்கிறோம். கோதுமை பொங்கல் தான் இன்றைக்கி செய்யக்கூடியது. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கோதுமை ரவை, இதில் இது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஜீரகம், பொடித்து வைத்துள்ள ஜீரகம் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு பொடித்து வைத்துள்ளது, அப்புறம் பொடியாக நறுக்கிய இஞ்சி, நெய் 2 தேக்கரண்டி நெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, டேபிள் சால்ட். இதுக்கு கல் உப்பு போட வேண்டாம், டேபிள் சால்ட்டு. அப்புறம் மிளகாய், பச்சை மிளகா இருந்தால் போடலாம். அதே பச்சை மிளகா கொஞ்சம் சோப்பாக இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோதான். முதல்ல இதை வந்து குக்கரில் வச்சிடணும். இது 1 ஆழாக்கு, இது 1/2 ஆழாக்கு. அப்போ 3 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் 3 விசில் வந்ததும் எடுத்துடணும். எடுத்தாக்க இந்த பக்குவத்தில் இருக்கு. கோதுமை ரவையும் பாசி பருப்பும் வெந்து இந்த பக்குவத்தில் வரும் நமக்கு. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். நெய் ஊற்றிட்டு, நெய் காஞ்சதும் ஒன்றா போடலாம். அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளில் ஒரு நேரம்தான் வந்து உணவு எடுக்கிறது வழக்கம். வந்து பெரும்பாலானவங்க ஒருத்தர் கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே கஞ்சி சப்பாத்தி அப்படி சாப்பிட்டுட்டு விடுவாங்க. இப்போ கோதுமை பொங்கல் வந்து வயிற்றுக்கு ரொம்ப சாலிடாகவும் இருக்கும். அதே நேரம் சுகர் பேஷண்ட்டு இது விரதம் எடுத்தால் கூட ஒன்றும் பாதிப்பு வராது, சுகர் லெவல் வந்து ரைஸ் ஆகாது. அதனால் வந்து கோதுமை ரவையிலே பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இது வந்து விரதத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு உணவு, அரிசி சேர்க்காத ஒரு உணவு. இப்போ நெய் காஞ்சாச்சு. மிளகு, நெய் காஞ்ச மிளகு, அடுத்தது ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அது எடுத்துடும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு கோதுமை ரவையும் பாசி பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்ச கலரையை அதில் சேர்த்துடணும். நல்லா குழம்பெல்லாம் வேக வச்சு 3 விசில் வச்சு எடுக்கணும்.
கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம், சட்னி செஞ்சுக்கலாம். சாம்பார் வந்து கூட வச்சுட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டு காமிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இதில் தாராளமாக ஒரு 3 பேர் கூட சாப்பிடலாம். இப்போ நமக்கு கோதுமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான கோதுமை பொங்கல் ரெடி. ஹலோ வியூவர்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.